ஃபஸ்ட்டு இந்த வீடியோ வந்து பெய்ட் கொலாபரேஷனோ பெய்ட் ப்ரொமோஷனுக்காக பண்ணல. நான் வீட்டுக்கு வந்திருக்கேன், எனக்கு ஒரு கொரியர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு என் வீட்டில் இருக்கவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது என்னன்ட்டு ஃபஸ்ட் நான் காமிக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை பற்றி என்னென்னு பேசலாம். இதில் ஒரு லெட்டர் ஒன்று இருக்குது, அதை நான் லாஸ்ட்டில் படிக்கிறேன். பக்கத்தில் காமி. இந்த ட்ராயிங் ஆக்சுவலாக இந்த ட்ராயிங் பண்ணவங்க வந்து எனக்கு யாருன்னே தெரியாது. சரிங்களா? இதுதான் ஆக்சுவலாக உண்மை. எனக்கு யாருன்னே தெரியாது. எனக்கு வந்து ஒரு மெசேஜ் ஒன்று வருது இன்ஸ்டாகிராமில், அண்ணா உங்களோட ஃபோட்டோலாம் நல்லா இருக்குது, நான் உங்களதெல்லாம் பார்த்துருக்கேன், உங்களுக்கு சீரியலில் பார்த்துருக்கேன். நான் சீரியலெல்லாம் வந்து ஸ்க்ரீனில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5-2 வருஷம் ஆகுது. ஓகேங்களா? ஆனால் அதை பார்த்துட்டு அண்ணன் நான் உங்களெல்லாம் பார்த்துருக்கேன், உங்களோட இதெல்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நான் உங்களை ட்ரா பண்ணட்டுமா அப்படின்னு என்கிட்ட கேட்குறாங்க. நான் சரி ஓகே, சும்மா கேட்குறாங்க போல், பண்ணுவாங்களான்னு தெரியலை. நான் சரி ஓகே அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். சொன்னதுக்கப்புறம் ஒரு 2 days 3 days ஆச்சு. ஒரு 4th day போல் ஆனால் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்திருந்தது. சரிப்பா ஓகே அப்படின்ற மாதிரி நான் போட்டு முடிச்சு வச்சுருந்தேன். முடித்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ஃபோட்டோ வந்து எனக்கு ட்ரா பண்ணி அனுப்புகிறாங்க, கொலாபும் பண்ணாங்க. அதுவுமே நான் இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கேன். என்கிட்ட வந்து இன்னொரு வார்த்தை கேட்குறாங்க, ஆனால் நான் உங்களுக்கு உங்கள் அட்ரஸ் கொடுங்க, நான் உங்களுக்கு வந்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன இந்த அளவுக்கு இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பாங்க. அதை கேட்குறதே இன்ஸ்டாகிராம், நம்ம அதெல்லாம் நம்ப மாட்டோம்ல. சரி ஓகே அப்படின்னு நான் அட்ரஸுமே அனுப்புனா எனக்கு வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி என்ன ட்ரா பண்ணி பாருங்கள், நமக்குன்ட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறாங்க. இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பட் ஆனால் நமக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் சீரியல் பண்ணந்தான், இல்லை சொல்லலை. பட் ஆனால் நான் பண்ணி ஒரு 1.5-2 வருஷம் ஆகுது நான் ஸ்க்ரீனில் வந்து. ஆனால் அதை ஞாபகம் வச்சு நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ஆக்சுவலாக ரொம்ப தேங்க்யூ. தம்பி வந்து ஏதோ ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறாரு. என் அன்பான அவினாஷ் அண்ணனுக்கு, அண்ணன் எப்படி இருக்கீங்க? எனக்கு இன்ஸ்டாகிராமில் கிடைச்ச ஒரு நல்ல உறவு. நீங்கள் சீரியல்லாம் நடிச்சிருக்கீங்க, எனக்கு கொஞ்சம் புரியல தம்பி, தப்பாக நினச்சிக்காத, எனக்கு கொஞ்சம் புரியல. என்னோடய ட்ராயிங்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி அண்ணன். இந்த காலத்தில் தலைகண தெரியல, பட் நீங்கள் ரொம்ப சாதாரணமாக என் கூட பேசி பழகுனீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அண்ணன். இது போல் நம்ம கண்டிப்பாக நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருப்போம். கண்டிப்பாடா தம்பி. அண்ணன் என்னோடய ஆர்ட் நல்லா இருக்குது, பட் ஹேண்ட் ரைட்டிங் ஒஸ்ட்டாக இருக்கும், இதை படிக்க கஷ்டப்படுவீங்க அண்ணன். உண்மைதாண்டா, கொஞ்சம் கஷ்டமாக தாண்டா இருக்குது. அதுக்கு ஓகே, எப்போவும் நான் உங்களை மறக்க மாட்டேன், நீங்களும் என்ன மறக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக மறக்க மாட்டேன்னா. ஆல்வேஸ் காட் பிளெஸ் யூ அண்ணன். குட்டி அவினாஷ் வெல்கம். அன்புடன் தம்பி, விருதுநகரிலிருந்து பிரான்சிஸ். ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி ட்ராப் பண்ணுற, நான் எனக்கு பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக கொலாப் பண்ணுறதுக்காக நான் இந்த வார்த்தை சொல்லலை. இது பெய்டும் கிடையாது, பெய்ட் ப்ரொமோஷன் பெய்ட் கொலாபரேஷனும் ஃபஸ்ட்டு இது கிடையாது. நீங்கள் அந்த ட்ராயிங் மேபி அந்த ரீல்ஸ்லேயோ அந்த போட்டிருக்க போஸ்ட்லேயோ பாருங்கள், ரொம்ப நீட்டாக இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப நீட்டாக இருக்குது. இது இந்த அளவுக்கு வரைவாங்களான்றது அந்த அளவுக்கு இருக்குது. ரொம்ப திறமை. உங்களுக்குமே இந்த மாதிரி ஏதாவதுன்னா நான் தம்பியோட பேஜை வந்து நான் இந்த வீடியோக்கு கீழே நான் டேக் பண்ணுறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். தம்பி ரொம்ப தேங்க்ஸ்டா தம்பி.